வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு வித்தியாசமான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்த்துக்க போகிறோம். ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட், ஒரு வித்தியாசமான பிரிண்டர். அதாவது இதுக்கு வந்து லேபிள் பிரிண்டர்னு பேர் சொல்லுவாங்க. இது வந்து பிரதரோடது. நம்ம சேனலில் எக்கச்சக்கமான பிரிண்டர் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் பிரதரோட ப்ராடக்ட் நிறையவே பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு பிரிண்டருக்கும் இருக்கக்கூடிய தனித்துவமான விஷயங்கள், காஸ்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம், எதுக்கு மக்கள் வந்து பிரதர் சூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள், பல காரணங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதர் ப்ராடக்ட் எதுக்கு சூஸ் பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஒரு ஜப்பானீஸ் பிராண்டு. கிட்டத்தட்ட 110 வருடங்களாக நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. இது ஒரு மெயின் ரீசன். இன்னும் பல ரீசன்ஸ் இருக்குது. நீங்கள் பழைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு இப்போ என்ன தேவை, ஒரு வித்தியாசமான பொருள் மார்க்கெட்டில் இருக்குது, அந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதை நம்ம இப்போ வாங்கி வச்சுருக்கிறோம். இதுக்கப்புறமா இந்த வீடியோவில் நம்ம இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய வித்தியாசமான ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட்டில் எது வந்தாலும் சரி தான் உங்களுக்கு ஆன நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும். அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் கம்மி ரேட்டில் வாங்கணும்னு விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். கூகுள் குரூப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி அன்பாக்ஸ் பண்ணுறோம். பொறுமையாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். பிரதரோட பேக்கிங் டீசெண்டாக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேக்கிங்கை நீங்கள் பார்க்கும்போது புரியும். ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுக்குள்ளாடி மெயின் பாக்ஸ் தந்திருக்காங்க. கொரியர்காரங்க எப்படி தான் தூக்கி வீசி எரிஞ்சாலும் உள்ளாடி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதிகபட்ச பாதுகாப்பு இவங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருப்பாங்க. என்ன பிரிண்டர் வாங்கினாலும் சரி தான். அது வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம். பிரதரை பொறுத்த மட்டும் சேஃப்டியாக பேக் பண்ணி அழகாக நமக்கு வந்து கொண்டு டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க மெயின் பாக்ஸ், அதாவது கார்ட்போர்ட் பாக்ஸை பிரித்ததுக்கப்புறமா உள்ளாடி இருக்கக்கூடிய மெயின் பாக்ஸை இப்போ நீங்கள் பிரிக்கிறத பாருங்கள். இதுக்குள்ளாடி என்ன வருதுன்னா, பிரிண்டருக்கான அடாப்டர் இருக்குது, அப்புறமா பேப்பர் ஒர்க்ஸ் தந்திருக்காங்க, தென் லேபிள் பிரிண்டர் என்ன சைஸில் இருக்குங்கிறத பாருங்கள். ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பிரிண்டருக்கான டேப் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இந்த பிரிண்டரை பற்றி பேசிக்கான விஷயம் நிறைய தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா ஒரு சாம்பிள் நான் காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். அன்பாக்சிங் ஓரளவுக்கு தெளிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறமா இந்த பிரிண்டர் மூலிமா என்னென்ன பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்குது. இந்த பிரிண்டர் நமக்கு எதுக்கு தேவை அதை தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணிக்கலாம், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறத நம்ம விலாவரியாக பார்த்துக்கலாம். அதாவது இதை வந்து நீங்கள் ஆஃபீஸ் தேவைக்கும் பயன்படுத்திக்கலாம், வீட்டு தேவைகளுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஃபார் ஆஃபீஸ்னு எடுத்துட்டோம்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது லைப்ரரியில் நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். லைப்ரரியில் நிறைய செல்ஃப் இருக்கும். ஒவ்வொரு செல்ஃப்லேயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் புக்ஸ் வந்து நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுப்போம். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லேபிளை வந்து ஒட்டி வச்சுருந்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஒரு நார்மலாக வந்து ஒரு பேப்பரில் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சிங்கன்னா அதில் வந்து கரைப்படியலாம், அழுக்கு வரும், தண்ணி பட்டால் அது ரியாக்ட் ஆகும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ரொம்ப நாள் உழைக்கிற மாதிரி ஒரு லேபிளை வந்து உங்களால் நார்மல் பேப்பரில் ரெடி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதே மாதிரி வீட்டு தேவைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரோடைய கிச்சன்லேயும் வந்து மளிகை சாமான்களோட பாட்டில்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பாட்டிலையும் இது என்ன பொருளுங்கிறது சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒவ்வொரு பாட்டில் இதில் என்ன பொருள் இருக்குங்கிறத நம்ம லேபிளிங் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே லாஸ்ட்டில் பார்க்கும்போது அது இன்னும் இவ்வளோ வரையாக புரியும். அதுக்காக தான் இந்த லேபிள் பிரிண்டரை நம்ம பயன்படுத்துவோம். இது வந்து மல்டி பர்பஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ரொம்ப சொல்லும்போது ரொம்ப வீடியோ லெந்தாக போகும். அதனால் இவ்வளோ ஷார்ட்டாக நான் முடிச்சுக்கிறேன். இந்த பிரிண்டர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இவ்வளோ காம்பேக்ட் சைஸில் இருக்குது. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1/2 கிலோ தான் வரும். அதாவது நீங்கள் எங்கே வேணாலும் கேரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஜஸ்ட்டு படப்படா நீங்கள் டைப் பண்ணுறீங்க, பிரிண்ட் கொடுக்குறீங்க, உடனே லேபிள் வந்து உங்களுக்கு வெளியே இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். இவ்வளோ தான் கான்செப்ட்டு. பிரிண்டோட டிசைன் பாருங்கள், டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. பிரதரோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குங்கிறத. அந்த விஷயத்தில் நம்ம குறையே சொல்ல முடியாது, பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இன்புல்ட்டாக கட்டர் வரும். நம்ம பிரிண்ட் பண்ணதுமே இன்ஸ்டண்ட்டாக கட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். அப்புறமா இது வந்து அடாப்டர் மூலிமா, அதாவது பவர் அடாப்டர் தந்திருப்பாங்க, அது மூலிமாவும் இதுக்கு இன்புட் கொடுத்துக்கலாம். இல்லை பவர் இல்லாத இடங்களில் 6 AAA பேட்டரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1 இயர் வாரண்டி தராங்க. இதில் 31 விதமான டேப்ஸுகளை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு டேப்போட சாம்பிள்ஸும் காமிக்கும் போது இன்னும் உங்களுக்கு விலாவரியாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம், லேபிளிங், அப்புறம் ஃப்ரேம் ஸ்டைலு, சிம்பிள்ஸ், இன்னும் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம 1 by 1 பார்க்கும்போது இன்னும் விலாவரியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிரிண்டரை எப்படி பயன்படுத்தணும் அதை நம்ம தெரிஞ்சுப்போம். இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பிரிண்டர். இதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இன்புட் கொடுக்கறதுக்காக ஒரு டிசி இன் தந்திருப்பாங்க. இதில் நீங்கள் பவர் அடாப்டரை வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா
பிரிண்டரோட பவர் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பிரிண்டர் ஆன் ஆகிடும். பிரிண்டர் ஆன் ஆனதுக்கப்புறமா பிரிண்ட் வரணுன்னா நமக்கு அதுக்கு என்ன போடணும். இப்போது இங்க் ஜெட் பிரிண்டர் இருக்கும், லேசர் ஜெட் பிரிண்டர் இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேசர் ஜெட்டில் வந்து உங்களுக்கு டோனர் இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்க் ஜெட் இங்க் பாட்டிலெல்லாம் இங்கு நீங்கள் வீற்ற வேண்டியது இருக்கும். இதை பொறுத்த மட்டும் நம்ம டேப்புன்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் டேப்பு. இந்த டேப்பை நம்ம இதில் போட்டதுக்கப்புறமா பிரிண்ட் கொடுக்கும்போது இந்த டேப்லேருந்து உங்களுக்கு அவுட்புட் வரும். சரியா? நான் லாஸ்ட்டில் டெமோ காமிக்கும் போது அது இன்னும் எளிமையாக புரியும். இந்த டேப் வந்து எப்படி இருக்கும்னா, பழைய கால டேப் ரெக்கார்டிக்கார ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. முன்னாடிலாம் நம்ம பாட்டு கேட்குறதுக்கு கேசட் மாதிரி ஒன்று பயன்படுத்தியிருப்போம். அந்த மாதிரி மாடலில் தான் இது இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிரிண்டரோட பேக் சைடில் ஒரு ஓப்பனிங் தந்திருப்பாங்க. அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்கும். டேப்பு போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் தந்திருப்பாங்க. இதில் வந்து டேப்பை இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படி இன்சர்ட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேங்க பாருங்கள். நான் எப்படி பண்ணுறேனோ அதை பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் டேப்பை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இதை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி சில டைமில் வந்து நம்ம வெளியிடங்களில் ட்ராவல் பண்ணும்போது பவர் இல்லாத இடத்துல ஒரு பிரச்சனையில் மாட்டுவோம்னு வச்சுப்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் 6 AAA பேட்டரி வந்து போடுறதுக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஸ்லாட் தந்திருப்பாங்க. இதில் நீங்கள் 6 AAA பேட்டரி போட்டுட்டிங்கன்னா இந்த பவர் அடாப்டர் இல்லாமலே இதை இயக்கிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். இனி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் டெமோவும் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பேர் வந்து டைப் பண்ணணும், என்னென்ன ஸ்டைலு தேவைங்கிறத சூஸ் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் வந்துடும். பிரிண்ட் எங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இப்போ நான் காமிக்கக்கூடிய ஏரியாவில் இருந்தால் உங்களுக்கு அந்த லேபிள் வந்து வெளியே வரும். ஒன்ஸ் லேபிள் வெளியே வந்ததுக்கப்புறமா இந்த லேபிளை வந்து கட் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக கத்தரி இந்த மாதிரி விஷயங்கள் தேட வேண்டியது இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதையும் சிம்பிளாக வந்து பயன்படுத்துறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக ஒரு கட்டர் தந்திருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கட்டரை வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும், இன்ஸ்டண்ட்டாக அந்த ஸ்டிக்கர் கட் ஆகி வெளியே வந்துடும். நான் வேணால் ஒரு சாம்பிள் நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த டெமோ பாருங்கள். இந்த டெமோ பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரியும். நண்பா, இந்த டெமோ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, பவர் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது லேபிள் பிரிண்டரோட பவர் ஆன் ஆகிடும். அதுக்கப்புறமா நமக்கு என்ன பேரில் லேபிள் வேணுமோ அந்த பேரை இந்த கீபோர்டில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பேரை நான் இதில் டைப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இல்லை ஃபாண்டை நீங்கள் தனியாக சூஸ் பண்ணலாம், லேபிள் சூஸ் பண்ணலாம், ஃப்ரேம், அதாவது உங்களுக்கு எப்படி ஸ்டைலிஷாக வேணுமோ அதை சூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே சிம்பிளாக பட்டன் தந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஃபாக நான் வந்து என்னுடைய பேரை உங்களுக்கு டைப் செஞ்சதுக்கப்புறமா பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். அதனால் கேப்ஸ், அதாவது ஃபுல் கேபிட்டல் லெட்டரில் எனக்கு பேர் வேணும். அப்போ கேப்ஸ் நான் கிளிக் பண்ணிவிட்டு ANTO டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா ஓகே, எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பிரிண்ட் கொடுத்தா உடனே பிரிண்ட் வந்துடும். அந்த பிரிண்ட் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது எத்தனை காப்பீஸ் வேணுங்கிறது கேட்கும். அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா லேபிள் அழகாக வெளியே வந்துடும். இதுக்கப்புறம் அங்கே இன்பில்ட்டாக கட்டர் தந்திருப்பாங்க. அதை ஒரு அழுத்தினீங்கன்னா லேபிள் வந்து கட்டாகி வெளியே வந்துடும். இவ்வளோ தான் விஷயம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே தேவையோ அதை அந்த லேபிளை வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வாட்டர் பாட்டிலில் இப்போ நாங்கள் சைக்கிளிங் போகும்போது நிறைய நண்பர்கள் ஒரே பாட்டில் வச்சுருப்பாங்க. அப்போ பேரை வந்து கண்டுபிடிக்கிறது, இது யாரோட பாட்டிலுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக, யாரோட மக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக பேர் நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதே மாதிரி உங்களுக்கு இப்போது ஃப்ரேமோட வேணும்னா நிறைய ஸ்டைல்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து அங்கே தந்திருப்பாங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்கள், நான் ஒரு சாம்பிள் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்டைல்ஸில் வேணுமோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தென் இதில் வந்து இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுப்போம். அதாவது நார்மல் லேபிள் பிரிண்டருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். நண்பா, லேபிள் பிரிண்டிங்கோட அவுட்புட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது அவுட்புட்டாக வரும்போது அது லேமினேட்டடாகி தான் வரும். ஏன்னா இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய டேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா லேமினேட்டட் டைப்ஸு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பேரை என்டர் பண்ணுறீங்க, பிரிண்ட் கொடுக்கும்போது அதுக்கு மேலே லேமினேட் ஆகி தான் வெளியே வரும். அவுட்புட் வந்து உங்களுக்கு பக்காவாக வரும். இதனால் இப்போ தண்ணி வந்து இந்த லேபிள் மேலே நீங்கள் வீற்றினாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. அதே மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துடலாம். சன்லைட்டில் நீங்கள் டைரெக்டாக வந்து இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக்கில் ஓட்டிட்டு நீங்கள் ஒரு 2 மணி நேரத்தில் உச்ச வெயிலில் வந்து நீங்கள் பைக்கை நிப்பாட்டியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த சூரிய ஒளினால் இந்த டேப்புக்கு அதில் பிரிண்ட் ஆகக்கூடிய பேருக்கு எந்த வித பாதிப்பும் வராது. அந்த பேர் அப்படியே அசலாக உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி டெம்பரேச்சர் அதிகமானாலும் உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வராது. ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒட்டுறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இப்படி இந்த பல பாசிட்டிவான விஷயங்கள் இதில் இருக்குது. நண்பா, இதுக்கப்புறமா இதில் வந்து இன்னும் பல விஷயங்கள் இருக்குது.
சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது இதில் நீங்கள் பலவிதமான டேப்புகளை வந்து பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு டேப்பும் ஒவ்வொரு அவுட்புட்டாக வந்து நமக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா டேப்போட சாம்பிளும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு ஸ்டைல், அப்புறம் ஒவ்வொரு விதமான டேப்போட அவுட்புட் அது எந்த மாதிரி இருக்குங்கிறத. ஸோ மல்டிபர்பஸ் மீன்ஸ் நீங்கள் கிஃப்ட் ரேப்பிங்க்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து அதாவது கால்குலேட்டருக்குன்னு வச்சுப்போம், உங்களுடைய கால்குலேட்டர்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக உங்கள் பேரை கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் ரேப் பண்ணும்போது அதில் வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமான ஸ்டைலிஷான மெசேஜ் வந்து நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்கன்னா அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் பர்த்டே டைமில் வந்து கேக்கில் வந்து ஏதாவது மெசேஜஸ் எல்லாம் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்கன்னா, கன்வே பண்ண விரும்புகிறீங்கன்னா அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜார்லெலாம் நீங்கள் வந்து இதை வந்து ஒட்டி வச்சுக்கலாம். டிஷர்ட்டில் வந்து வேறு விதமாக நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெத்தடெல்லாம் இதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். பென்ட்ரைவ் இப்போ உங்ககிட்ட இருக்குதுன்னு வச்சுப்போம், சின்ன பென்ட்ரைவ்னு இருக்கும், உங்கள் பென்ட்ரைவ்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த பென்ட்ரைவ் மேலே ஒரு லேபிள் வந்து ஒட்டிக்கலாம். அப்புறம் புக்ஸ் மேலே இன்னும் பல, அதாவது உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் திங்க் பண்ணும்போது நிறைய ஐடியா கிடைக்கும். இப்போ வீட்டில் கார்டனிங் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம், ஒரு வித்தியாசமான ஒரு பிளான்ட் வந்து உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த பிளான்ட் மற்றவங்களுக்கு அதோட பேர் தெரியாதுன்னு வச்சுப்போம். அதை ஈஸியாக அவங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்காக, அதை பற்றி அவங்க அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பிளான்ட்டோட பேர், மெசேஜஸ் எது நீங்கள் கன்வே பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பிளான்ட்டோட அந்த செடி தொட்டியில் வந்து நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். அதாவது எப்படி வேணாலும் நீங்கள் யோசிச்சுக்கலாம். இந்த மாதிரி மல்டிபர்பஸாக பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன சின்ன அவுட்புட் உங்களுக்கு வந்து க்ளூவாக வந்து கொடுக்குறேன், அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த லேபிள் பிரிண்டர் வந்து பல விதங்களில் யூஸ் ஆகும். உங்களுக்கு எந்த மாதிரி இது வந்து யூஸ் ஆகுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து இந்த பிரிண்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரதரோட ப்ராடக்ட் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு? இதை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த பிரிண்டரை பொறுத்த மட்டும் டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம், நம்பி வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்புறம் பைலிங் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.